கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார்? என்ன 2026? 2, 3 விஷயங்கள் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம சனியை பத்தி பேசிட்டு இருக்கோம். ம். இப்ப சனி பாதிப்பு குடுக்குறார். ம். அடுத்து பாதிப்பு குடுக்குற நேரத்துல அவரு புள்ளி வச்சிருப்பாரு. அஷ்டம சனி. ம். ஆனா குரு வந்து பார்த்துட்டாரு. அப்ப அத தள்ளப்பாரு. இப்போ ஒரு கிரகம் மட்டும் யாருக்கு பலன் கொடுத்து கொண்டிருப்பது? இப்போ ஒவ்வொரு காரகத்தை ஒத்தியும் ஒவ்வொரு கிரகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர் எந்த சந்திரிக்கிறாரோ அதுக்கேற்ப. அப்போ சனி பாதகமா இருக்காரா? சரி ராகு பாருங்க. ராகு பாதகமா இருக்காரா? கேது பாருங்க. கேது பாதகமா இருக்காரா? குரு பாருங்க. இப்படி ஏதாவது ஒரு கிரகம் நிச்சயமாக ஒரு ஜாதகருக்கு அந்த காலகட்டத்தில் ஒரு நன்மை வழங்கி கொண்டிருக்கும். ம். இதற்கும் மேலாக சொல்ல வேண்டும் என்றால் ம். கண்டிப்பாக 135 நாட்கள் ஒரு ஆண்டுல செவ்வாய் மட்டுமே நன்மை செய்வார் ராசி. ம். 3, 6, 11ஆம் இடங்களில் அமருகின்ற போது செவ்வாய் எந்த ராசினராக இருந்தாலும் நன்மைகளை வழங்கி விடுவார். ம். பயந்து நடுங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது 120 நாட்கள் சூரியன் நன்மை கொடுப்பார். ம். எப்போ 3, 6, 10, 11ஆம் இடம் அமருகின்ற போது. அப்போ ஒரு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிலாம் வந்துட்டு இருக்குங்க. ம். இப்போ சுய ஜாதகத்தில் நீங்களா தேடி போறீங்க பாருங்க. ஆமா. அங்கதான் பிரச்சனை மாட்டுவீங்க. சரி பேசுவோம் இப்போ. ம். இப்போ கன்னிராசி. எத்தோடு சொல்லிட்டாரு. ம். என்னன்னா கண்டகச்சனி. ம். ஒரு அஷ்டம சனி. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7.5 சனி காலகட்டம் இருப்பாங்க. ஆமா. அது போலதான் கண்டகச்சனி. இது முடிச்ச உடனே நம்ம அஷ்டம சனியில போய் மாட்டுவாங்க. ம். ஒரு 5 ஆண்டுகள் நெருக்கடிக்குரிய தொடக்கம் ஆரம்பமாயிருக்கு. ம். அப்போ அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. இன்னும் இப்ப ஒரு 15 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஒரு 6 ராசி ஒரு முறை ராசி பார்ப்பார். ஜென்ம ராசி பார்ப்பார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அந்த நேரம் இந்த நேரம். இல்லைங்களா? கடுமையான பார்வை யாருக்கு? கன்னி ராசியில இருக்கு. புதனுடைய வீட்டுக்கு அது கடகராசியில் தான் நாடு பிறந்திருக்கு. அதை மாதிரி சொல்லிட்டேன். அப்போ இந்த நட்பு வட்டத்தில் விரிசல் ஏற்படுவதற்கு 100% வாய்ப்புகள் உண்டு. புரியுங்களா? கூட்டு தொழில் பண்ணிட்டு வராங்க. இல்லை கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதுல கூட கொஞ்சம் உடைசல் வரும். அது விதிவிலக்கு பிற சொல்றலாம். உடல் ரீதியாக சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து வாழ்க்கை துணைக்கும் இவர்களுக்கும் ஒரு நெருக்கடி ஏற்படும். குறிப்பாக பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை, ஆண்களாக இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் இவையெல்லாம் ஏற்படுவதற்கு இந்த மீன சனி கன்னிராசினருக்கு உண்டாக்குவார். அது பலன்களாக இருக்கும். இன்னொரு பக்கம் இப்ப ஒரு பயமுறுத்தும் போதே ஒரு நிவாரணம் இருக்குல்ல. ஆமா. இந்த ஆண்டின் கடைசி நவம்பர் மாதம் வரையில் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கா. ஏக பயப்படணும். ராகு வந்து 6ஆம் இடத்துல ராகுவோ செவ்வாயோ சனியோ இருந்து விட்டால் எதிரி கிடையாது, வழக்கு கிடையாது, நோய் கிடையாது, துன்பம் கிடையாது, பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த கிரகங்களில் வலிமையான கிரகம் என்று பார்க்கிற போது முதல் கிரகம் கேது, 2வது ராகு, 3வது தான் சனி. ஆனா 6ஆம் இடத்துல ராகு இருந்துகிட்டே இருக்க. அப்போ நீ 7க்கு போய் அவரை உட்காரட்டும் சனி. 6லிருந்து உனக்கு வழங்க வேண்டிய நற்பலன்களை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன்னை வெற்றியாளருக்காக நடைபெற வைக்கிறேன். முடிஞ்சு பார்த்தீங்களா? இது ஒரு விஷயம். அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த மே மாத கடைசியில 26ல லாபஸ்தானத்திற்கு வருகிறார் குரு. உச்ச குருவாக. அப்போ எப்பொழுதெல்லாம் 11ஆம் இடத்தில் குரு வருகின்றாரோ அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகருக்கு யோக பலன்கள் அதிகரிக்கும். எல்லா வகையான யோகங்கள், பணமாக இருக்கட்டும், செல்வாக்காக இருக்கட்டும், அந்தஸ்தாக இருக்கட்டும், மிகப்பெரிய பதவியாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும். இப்போ 7 சனி, அது 7ஆம் இடத்து சனியும் அந்த லாபகுரு தன்னுடைய 9ஆம் பார்வைன்னு பார்க்க சனியினால் பாதிப்பு ஏற்படாது. கண்டிப்பா. 6ல ராகு இருக்காரு. சனி இங்க குரு வந்து 11க்கு வந்துடுறாரு. சனியை பார்த்துறாரு. அவர் பார்க்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் யார் பார்க்கறது? குரு பார்க்கறது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை. இளைய தலைமுறையினர் பூரா பின்னாடி இருப்பாங்க. தொண்டர்கள் எல்லாம் பின்னாடி இருப்பாங்க. இளைய சகோதரர்கள் தம்பிகளால் ஒரு ஆதரவு கிடைக்கும். 5ஆம் இடம் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும். புரியுங்களா? 7ஆம் இடம் திருமண பாக்கியமும் உண்டு. எப்படி? திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தைகளால் பெருமைப்படக்கூடிய நிலை உண்டு, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டு. ஒரு 4 மாதங்கள் சங்கடங்கள் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஒரு நன்மையான நிலை கன்னிராசினர்களுக்கு தொடர்ந்து. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி சனி அங்கி இருந்தாலும் இடத்தில் இருந்தாலும் 6ஆம் இடத்து ராகு உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். எந்த சங்கடங்களும் வராது. எந்த நிலையில் யாரு இருந்தா சார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும்.
ஒரு புதிய பதவி கிடைக்க போகுது சில பேருக்கு. இல்ல பொறுப்பு கிடைக்க போகுது. குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவங்களால ஒரு ஆதாயம். ஒரு தந்தையால ஒரு ஆதாயம், அண்ணனால ஒரு ஆதாயம். புரியுங்களா? இந்த நிலையெல்லாம் ஏற்படும். ஒரு நல்ல நிலைமை கன்னிராசிக்கு கிடைச்சிரும். கண்டிப்பா. ஸோ கன்னி ராசிக்காரங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். தைரியமாகவே இருக்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்த வந்து சொல்லியிருக்கீங்க. கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க.